நான் கர்த்தர் பேசியிருக்கிறேன், அபூர்வமான காரியங்களை செய்வேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு அபூர்வமான காரியத்தை கர்த்தர் செய்து, ஆண்டவரே அவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தான், அபிஷேகத்தை நினைவு கூர்ந்தான். ஆனாலும் ஆண்டவரே கால தாமதமானாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அவன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்ட பொழுது அநேக சத்துருக்கள் அவனை சுற்றி வளைத்தார்கள். ஆனால் அவன் எதையும் ஆண்டவரை எதிர்கொள்ள கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார், சத்துருக்களை முறிந்து ஓட பண்ணினார். ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவன் நிற்கும் பொழுது, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார், உனக்கு முன்பாக நான் சேனையாய் இறங்கி செல்வேன் என்று கர்த்தர் பேசினேன். அது போல வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதே இவர்களுடைய வாழ்க்கையில அழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், உன் அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வா, கர்த்தர் சேனையாய் இறங்கி உனக்கு முன்பாக கடந்து செல்வதை நீ காண்பாய், நீ உணர்வாய், அந்த சத்தத்தை நீ கேட்பார். இதனால இவர்களை பிடித்து வைத்திருக்கிற காரியங்கள், ஜாதியின் கொடூரம் ஒரு புறம், தரித்திரம் ஒரு புறம், பண ரீதியான நெருக்கடிகள் ஒரு புறம், சத்துருக்களுடைய பொல்லாத வல்லமைகள் ஒரு புறம், எது எப்படி எதிர்த்து வந்தாலும் இந்த நாள்ல கர்த்தர் சேனைகளாய் இறங்கி நடக்க போகிறார் சூழ்நிலைகளை மாற்றும்படி. அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோமே, கடைசியாக தாவீதுக்கு பயப்படக்கூடிய பயத்தை கர்த்தர் மனிதர்கள் மத்தியில் உண்டு பண்ணினார் என்று. அதுபோல் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார்கள், இவர்களை மேற்கொண்டார், இவர்களை வஞ்சித்தார், இவர்களை நெருங்கினார், சேனைகளின் கர்த்தர் இறங்கி வருவார் என்று கர்த்தரினால பேசியிருக்கிறேன். அதற்கு செய்ய வேண்டிய 4 காரியங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வா, விசுவாசத்தோட காத்திரு, வாக்குத்தத்தம் பண்ணினவரை நிறைவேற்றுவார் என்ற வல்லமையோடு இரு, கர்த்தரை சார்ந்து கொள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கட்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, நீ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றுவீரா, யுத்தம் உம்முடையதா இருக்கட்டும். கர்த்தரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா துதிகான மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் இரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.